இங்க ஒருத்தன் அவனோட ஒய்ஃபை அவங்க வந்த தீவுலயே விட்டுட்டு போகலாம்னு முடிவு பண்றான். அதுக்கப்புறம் அவங்க வந்த போட்டை எடுத்துட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறான். ஆனா அவனோட ஒய்ஃப் எதுவுமே சொல்லாம அங்க இருந்த டூல்ஸை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறான். ஏன்னா ஆல்ரெடி அவ அந்த போட்டை ஒரு கயிறால அவனுக்கே தெரியாம கட்டி வச்சிருந்திருப்பான். இப்போ போட்ல ஸ்பீடா அங்க இருந்து அவன் போயிட்டு இருக்கான். அப்போ அந்த போட்ல கட்டி இருந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமா டைட் ஆகி தூரமா போனதும் சடனா அந்த படகையே உடைச்சு தூக்கி எறிஞ்சிடுது. இதனால அவன் அந்த தீவுல இருந்து வெளியே போக முடியாம அங்கேயே மாட்டிக்கிறான். அப்போ அவ அங்க இருந்த மரக்கலைகளை யூஸ் பண்ணி விட்டுட்டு போன அவளோட ஹஸ்பண்ட பழி வாங்குறதுக்காக ஒரு வில்லையும் அம்பையும் ரெடி பண்ணி வைக்கிறான். ஆனா அவன் அந்த தீவுக்குள்ள வழி தெரியாம திரும்பவும் அவனோட ஒய்ஃபை தேடி அலைகிறான். அப்போ அங்க இருந்த ஒரு பழங்காலத்து குகைக்குள்ள போறான். ஆனா அந்த குகைக்குள்ள ஏற்கனவே மனுஷங்க வாழ்ந்த மாதிரி அவனுக்கு தோணுது. அதுக்கப்புறம் தூரத்துல யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு கேக்குது. உடனே அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணியே போறான். அப்போ திடீர்னு அங்க மனுஷ தலைகள் தொங்கிட்டு இருந்ததை பார்த்து ஷாக் ஆயிடுறான். அப்பதான் இங்க மனுஷங்களை சாப்பிடுற காட்டுவாசிங்க வாழ்றாங்கன்னு அவனுக்கு புரியுது. உடனே அங்க இருந்து பயந்து ஓடுறான். அப்போ அவனோட ஒய்ஃபை திரும்பவும் அங்க பார்த்ததும் அந்த குகைக்குள்ள நடந்ததை சொல்றான். ஆனா அவ கையில இருந்த அம்பை எடுத்து அவனுக்கு நேர் விடுறான். அது அவனுக்கு பக்கத்துல இருந்த மரத்துல குத்திட்டு நிக்குது. அவனோட ஒய்ஃப் இவனை கொலை பண்ண போறான்னு தெரிஞ்சு ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறான். அவனால அதை நம்பவே முடியல. உடனே அவகிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடுறான். ஆனா அவ ஒரு பாறையில ஏறி அடுத்த அம்பை அவனை நோக்கி விடுறான். அம்பு அவனுக்கு நேரா போகுது. அடுத்ததா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.